ஒரு வழியாக சண்டை போட்டுட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரும் திருவிழா வந்துட்டோங்க. இவரை கூட்டிகிட்டு வரத்துக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஒரே டிராஃபிக்காக இருந்தார், என்னென்னமோ சொல்கிறாரு. நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள், நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் சூப்பராக இருக்கும், ரொம்ப சண்டை போட்டிருக்கோம், பாருங்கள், ஃபன்னியாகவும் இருக்கும். எப்படி நாங்கள் திருவிழாவுக்கு வந்துட்டோங்க. நிறைய பொருள் இருக்கும், இங்கே நிறைய திங்ஸ் இருக்கும், எல்லாமே வாங்கிக்கலாம். எது இல்லைன்னு சொல்ல முடியாது. சின்ன திங்ஸ் வந்து பெருசு வரைக்கும் இருக்குது, எல்லாமே இருக்குது இங்கே, எல்லாமே வாங்கிக்கலாம். ஆனால் இவர் தான் எனக்கு ஒன்று கூட வாங்கி தரவே இல்லை. ஒன்று காலையில் கூட வாங்கி தரல, எதுவுமே வாங்கி தரலை. என்ன பண்ணுறது? அப்புறம் நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோங்க. அங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரரும் என் பையன் சாமி பார்க்குறாங்க. சாமி கும்பிடுங்க, நோட்டை விட்டு இறங்கி சாமி கும்பிடுங்க. ரவி தலக்காஞ்சேரி ரவி 100 ரூபா. போக்குவரத்துக்கு இடையூறு வேண்டாம். ரோடு கிராஸ் பண்ணுறவங்க பொறுமையாக போங்க, வண்டிக்கு வந்துடுங்க. உற்சவர் சிலையை வெளியே வச்சுருக்காங்க. இவங்க அம்மன் சண்பக தேவி அம்மன். இந்த அம்மனை வெளியே வச்சுருக்காங்க, ஊஞ்சலை வச்சுருக்காங்க. ஆட்டிட்டு சாமி கும்பிட்டு நாங்கள் வெளியே போகிறோம். வெளியே போனால் அங்கே அன்னதானம் இருக்குங்க, நல்லாயிருக்கும். சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர் அப்படியே நல்லா போட்டாங்க. அன்னதானத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். இப்போது கீழே இது வந்து ஒரு கல்யாண மண்டபம். கீழே ஃப்ளோர்லேயும் சாப்பிடவும் கொடுத்தாங்க, மேலே ஃப்ளோர்லேயும் கொடுத்தாங்க. எல்லாமே இருக்கும், நல்லா இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டோம், நாங்கள் எங்கள் பையன் ஹஸ்பண்ட் எல்லாமே சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டு வெளியே வந்துட்டு இருந்தால் ஒரே ஆச்சரியமாக போச்சு. டிவிகே எம்எல்ஏ வந்திருக்கேன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டுக்காரன் சொல்கிறாரு, டிவிகே எம்எல்ஏங்க அப்படின்னு. சரி நானும் பார்க்கலான்னு போகிறேங்க. நமது அழைப்பை ஏற்று எல்லாம் எதிர்பாராமல் நமது கோயிலுக்கு வருகை தந்த நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் Yeah.
வேண்டாம்